மக்கள் வந்து என்ன நம்புறாங்கன்னா டிஷர்ட் விற்றா போகும், பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னு வச்சா போகும், ட்ராப் ஷிப்பிங்னு பண்ணால் போகும். இதெல்லாம் வந்து நான் ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே அதை திருப்பி சொல்கிறப்ப அது சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்க சொல்கிறது என்னன்னா, ஒரு கடையில் டிஷர்ட் வித்துட்டு இருந்தால் அந்த கடை ஓடும், சரிங்களா? அந்த கடை ஓடுதுன்னு சொல்லி 100 பேரும் அதே ஊரில் கடை வச்சா எப்படி ஓடும்? டிஷர்ட்னா எல்லாம் இப்போ டிஷர்ட், காஃபி மக்கு, கீ செயின் தான் எல்லாரும் விழுகிறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பண்ணுறேன், 450 பொருள் பண்ணுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஷர்ட் பண்ணது கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கீ செயின் பண்ணது கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு காஃபி மக்கு வித்தது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாரும் அதை தான் பண்ணுறான். நான் அவங்களோட போய் சண்டை போகிறதுக்குலாம் ரெடியாக இல்லை. இந்த கேக் டாக்டர் 10 அடிச்சம்மா 10 வித்துச்சா 1000 ரூபா 10000 ரூபா பார்த்தமான்னு இருக்கலாம். ஒரு கிலோ கேக்கோட விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கேக் ஒரு ரெட் வெல்வெட் ஒரு 1 kg ஒரு 1000 வைங்களேன். 1000 rupees இருக்குமா? அதுக்கு மேலே கேக் டாப்பர்னு ஒரு மேட்டர் வைப்பாங்க நம்ம ஊரில், இந்த 1, 2 வைக்கிறாங்களே, அது மாதிரி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய பீஸ் ஆஃப் கிளாத் வச்சுக்கோங்க, ஒரு 2 inches. அதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி 2 குச்சி, இந்த டூத் பிக் குச்சி சொல்கிறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க குச்சி, டாப்பர் மாதிரி 50 காசு அந்த மாதிரி. அதோட கேக் டாப்பரோட ப்ரைஸ் வந்து போய் பாருங்க, இட்ஸ் க்ளோஸ் டு $15. தட்ஸ் லைக் 1200 rupees. ஒரு கிலோ கேக் செய்யறதுக்கு நீங்க 1000 ரூபா சொல்றீங்களே, அது செய்யறதுக்கு 700 ரூபா செலவாயிரும். இதை செய்யறதுக்கு 7 ரூபா செலவாகும். 1500 ரூபா, 1200 ரூபா, 1400 ரூபா. சோ அத லட்சக்கணக்கான பேர் இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கான்செப்ட் பண்ணது வந்து கேக்ல இல்ல, கேக்ல கிடையாது, மேல வைக்கிற டாப்பர்ல தான் சொல்றேன். சோ அந்த மாதிரி இது மாதிரி சொல்லணும்னு நினைச்சா நான் 100கணக்கான ப்ராடக்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்ச்சீஃப்ல இருந்து, ஹேண்ட் கஃப்ல இருந்து, ஒரு கிட்டார் பிக்னு நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க போய் இன்டர்நெட் amazon.comல போய் பாருங்க. அதுல வெறும் கிட்டார் பிக்கோட விலை அவ்வளவுதான், சாதாரண கிட்டார். அது என்ன பண்ணா ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு கிட்டார் பிக் இருக்கு. சும்மா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் பிரஸ் பண்ணி யாருக்காவது பண்றது, IPQ அந்த மாதிரி ஏதோ வேர்ட்ஸ் என்கிரிப்ட். நம்ம ஊர்ல இன்னும் அந்த கிட்டார் பிக்கோட amazon.inல போய் பாத்தீங்கன்னா 45 ரூபால 50 ரூபா, 4 பேக் வந்து 200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இதே amazon.comல Etsyலயே போய் சும்மா போய் பாருங்க, உன்னோட விலை $39 $40 40 ரூபா, அது $40 close to 3200 rupees, 3500 rupees. ஸோ இதைத்தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். Okay, so that's why you are being அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சதால தான் you are being the boss of Boston Group of Companies, and very happy to welcome Mr. Rajarajan to Galata. Yes, thank you so much. So லாஸ்ட் டைம் உங்க இன்டர்வியூ பார்த்த பிறகு எல்லாருக்குமே 2 விதமான கேள்வி. முதல் கேள்வி, இவர் எல்லாமே கரெக்டா சொல்றாரு, இவருக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு, இவர் சொல்றதை கேட்கும்போது எனக்கும் இந்த தொழிலெல்லாம் பண்ணி பணக்கார ஆகணும்னு ஆசையா இருக்கு, இ-காமர்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் வேர் டு ஸ்டார்ட்? இப்போ நானும் போய் சார்ட் பேப்பர் வாங்கிட்டு இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு வைங்க, இதை யார்கிட்ட கொடுக்கணும்னா இது அமெரிக்கா வரைக்கும் நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது நிறைய கேள்வி இருக்கு. இது வந்து வெறும் உங்களோட டெக்கரேட்டிவ் பிசினஸ் பத்தி மட்டும் நான் கேட்கல, காமர்ஸ்ல என்ன விஷயம் பண்ணாலும் இந்தியாக்குள்ள சேல்ஸ் பண்றதுக்குலாம் ஓகே, அமெரிக்கா வரைக்கும் எப்படி சார் அதை இம்போர்ட் பண்ணணும்? ஹவு டஸ் இட் வொர்க்? அமெரிக்கால எக்ஸ்போர்ட் பண்றது, இந்தியால இருந்தே ஆக்சுவலா நீங்க amazon.comக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய பேர், ஈவன் அமேசான் எம்ப்ளாயீஸே அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. குளோபல் செல்லிங்னு ஒரு டீம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது நீங்க வேர்ல்டு ஃபுல்லா வித்துக்கலாம் அப்படின்ற அதாவது நாட் ஓன்லி அமெரிக்கா, UK, ஜெர்மனி, எந்த கண்ட்ரீஸ்ல நீங்க 170 கண்ட்ரீஸ்ல நீங்க வைக்கிறது